காமத்துப்பால் திருக்குறளில் அதிகாரம் 121லேருந்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் 1200 திருக்குறள் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நினைந்தவர் புலம்பல், அதிலிருந்து அடுத்ததுக்கு ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக கனவு நிலை உரைத்தல் அப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுங்க சார். புலவி நுணுக்கம் அதிகாரம் 132 குறள் 1311. பெண்ணிலால் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின் மார்பு. பெண்ணிலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின் மார்பு. விளக்கம்: பரத்தையரை விரும்புவோனோ பெண் தன்மை உடையவர் எல்லாரும் நமது கண்களால் பொதுவான உன்னை அனுபவிப்பர். ஆகையால் நான் உன் மார்பை சேரமாட்டேன். புலவி நுணுக்கம் அதிகாரம் 132 குறள் 1312. ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடுவாழ் கென்பாக்கு அறிந்து. ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடுவாழ் கென்பாக்கு அறிந்து. விளக்கம்: தாங்கள் ஊடியிருந்த போது நான் ஊடல் தீர்ந்து அவரை நெடிது வாழ்க என்று வாழ்த்துவேன் என்று கருதி அவர் தும்மினார். புலவி நுணுக்கம் அதிகாரம் 132 குறள் 1313. கோட்டுப்பூச் சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சுடுநீர் என்று. கோட்டுப்பூச் சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடுநீர் என்று. விளக்கம்: நான் கிளைகளில் மலர்ந்த மலர்களால் ஆன மாலையை சூடினாலும் நீர் விரும்பும் ஒருத்திக்கு இதனை காட்டும் பொருட்டு சுடுநீர் என்று கூறி கோபிப்பாள். புலவி நுணுக்கம் அதிகாரம் 132 குறள் 1314. யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரனும் யாரினும் என்று. யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று. விளக்கம்: நான் எல்லோரையும் விட உன்னை காதலிக்கின்றேன் என்று சொன்னபோது காதலி யாரை விட என்று கேட்டு என்னோடு பிணுங்கினாள். புலவி நுணுக்கம் அதிகாரம் 132 குறள் 1315. இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர்கொண்டனள். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர்கொண்டனள். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர்கொண்டனள். விளக்கம்: இப்பிறப்பில் பிரிய மாட்டேன் என்று சொன்னபோது மறுபிறப்பிலே பிரிவேன் என்று பொருள் கொண்டு கண்கள் நிறைந்த நீரை கொண்டாள். அதிகாரம் 132 புலவி நுணுக்கம் குறள் 1316. உள்ளினேன் என்றேன் மற்று என் மறந்தீர் என்றென்னை புல்லான் புலத்த கனல். உள்ளினேன் என்றேன் மற்று என் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்த கனல். விளக்கம்: நினைத்தேன் என்று கூறினேன். என்னை இங்ஙனம் நினைக்கும் முன் மறந்தீர் என்று சொல்லி என்னை தழுவாது பிணங்கினாள்.
புலவி நுணக்கம் அதிகாரம் 132 குறள் 1317 வழுத்தினால் தும்மினேனாக அழித்தழுதால் யாருள்ளித் தும்மினீர் என்று. வழுத்தினால் தும்மினேனாக அழித்தழுதால் யாருள்ளித் தும்மினீர் என்று. விளக்கம்: நான் தும்மினேன், உடனே வாழ்த்தினாள். பின்னர் யார் நினைத்தால் தும்மினீர் என்று கேட்டு அழுதாள். புலவி நுணுக்கம் அதிகாரம் 132 குறள் 1318 தும்முச் செருப்ப அழுதான் நுமருள்ளல் எம்மை மறைத்திரோ என்று. தும்முச் செருப்ப அழுதால் நுமருள்ளல் எம்மை மறத்திரோ என்று. விளக்கம்: நான் தும்மலை அடக்கிய போது உமக்கு வேண்டியவள் நினைப்பதை எனக்கு மறைந்தீரோ என்று சொல்லி அழுதாள். அதிகாரம் 132 புலவி நுணக்கம் குறள் 1319 தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கு நீர் இந்நீரார் ஆகுதிர் என்று. தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கு நீர் இந்நீரார் ஆகுதிர் என்று. விளக்கம்: தலைவியின் பிணக்கை தீர்த்தாலும் பிற பெண்களிடத்தும் இவ்வாறு பிணக்கு தீர்ப்பீர் என்று கோபிக்கிறாள். புலவி நுணுக்கம் அதிகாரம் 132 குறள் 1320 நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று. நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று. விளக்கம்: அவள் அழகையே நினைத்திருந்து பார்த்தாலும் வேறு பெண்களின் அழகை நினைத்து அவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கின்றீர் என்று சினம் கொள்வாள்.